ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்லெஸ் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் பூத்த டேபிள் ரோஸ் மயோனைஸ். பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு 3 to 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு கடையில் விற்கிற மயோனைஸ்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறதெல்லாம் அவ்வளோ சேஃபான்னு பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, இதோட 100 கிராம் விலை பார்த்திங்கன்னா 35 ரூபா. இப்போ நம்ம வீட்டிலே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 பல் பூண்டு இது மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு ஆயில், 1/4 கப் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக 1 மணி நேரம் ஃப்ரீசரில் ஆயில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இல்லைங்க, ஃப்ரீசரில். பால் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம் 1/2 an hourக்கு. நெக்ஸ்ட்டு இதில் சேர்க்கக்கூடியது பூண்டு. பெப்பர் பவுடர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பரையும் சுகரையும் தவிர எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரை நம்ம சேர்க்கக்கூடிய எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதிலே ஆயில் கம்பல்சரி ஃப்ரீசரில் தான் இருக்கணும் 1 hour. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. நமக்கு அரைக்கும் போதே தெரியும், மிக்ஸி ஜாரில் அங்கங்கே வெண்ணெய் மாதிரி ஒட்டும். ஒரு 5 செகண்ட் பல்ஸ் கொடுத்தாலே போதும், இது மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. மயோனைஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, சிக்கன் அதெல்லாம் சாப்பிடும்போது ஒயிட் சாஸ் மாதிரி தருவாங்களா, அதுதான். நான் இன்றைக்கி பெப்பர் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் இதுக்கப்புறம் தான் சேர்த்து பல்ஸ் கொடுத்துக்கலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் டேஸ்ட் பிடிக்கிறதுனால சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுகரும் சேர்த்து ஒரு மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முக்கியமாக போட்ட காரணம், மனோகரம் எக்ஸ்பர்ட் அப்படின்றவங்க மீனாட்சி ஆண்டி கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்றும் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. இதில் நீங்கள் எக்ஸ் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா சேம் இதே மெத்தடில் எக்ஸோட ஒயிட் மட்டும் சேர்த்து செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸோட எல்லோ மட்டும் சேர்த்து செய்யலாம். பட் எக்ஸோட எல்லோவும் ஒயிட்டும் சேர்த்து செய்யக்கூடாது. கார்லிக் டேஸ்ட் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க சேர்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோம்மேட் டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி ரெசிபி ரெடி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய், தேங்க்யூ.